இன்று அவர்கள் கண்கள் முன்பாக உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆமென். இன்று அவர்கள் கண்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் இந்த ஆண்டில் சொன்ன வார்த்தை மேன்மைப்படுத்த போகிறேன். சொல்லுங்க. கர்த்தர் இந்த ஆண்டில் என்னைய மேன்மைப்படுத்த போகிறாராம். கை கொடுத்து சொல்லு. மேன்மைப்படுத்த போகிறாராம். மேன்மைப்படுத்த போகிறாராம். அப்புறம் என்ன அர்த்தம்? உங்க நிலைமெல்லாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சொந்த வீடுன்னு சொல்லி ஜெபிச்சவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? இன்னும் நல்ல வேலை நல்ல வேலை வந்துடும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இருக்கிற பிஸ்னஸ் இன்னும் வெகு சிறப்பாக மாறிடும். எல்லாமே கர்த்தர் சொல்கிறாரு. திரும்பி வாசிங்க. யோசுவா புத்தகம் 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. போதும். ஏன் அதை சொல்றாரு? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கும்படி. யார் அறியும்படி? ஏன்னா யோசுவாவை ரொம்ப கேவலம்னு நினைச்சானுங்க. எப்படிங்க? ரொம்ப கேவலம். இவன் வாட்டர் பாய்ங்க. யாருங்க? வாட்டர் பாய்ங்க. மோசே கை தூக்கி நிற்கும் போது கீழே இருந்து அடியாள். மோசேக்கு யாரு அடியாள்? யாருங்க? யோசுவா தான் மோசேக்கு அடியாள். வெட்டிட்டு ஒரு பாட்டி. அதனால் அவனுக்கு மதிப்பே கிடையாது, மரியாதையும் கிடையாது. ஆனால் அவன் மோசையோடு கூட இருந்துட்டு இருந்தான். அப்படிங்க. திரும்பி வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. அங்க இருந்தேன். அப்படி உன்னோட நான் என்ன செய்ய போறேன்? இருக்க போறேன். அதை யார் அறிவாங்களா? அந்த இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் யாருங்க? அவங்க சொந்தக்காரனுங்க. எப்படிங்க? எல்லாம் யாருங்க? சொந்தக்காரனுங்க. இவனுக்கு கூட இருந்த சொந்தக்காரன் இஸ்ரவேல் ஜனம். ஆமாம். அவங்க சொந்தக்காரன் யாரு இவனை மதிக்கிறதே இல்லைங்க. சொந்தக்காரன் யார் இவனை மதிக்கிறதே இல்லை. மோசேக்கு ரொம்ப நல்லா மதிச்சாங்க. அதனால் இவனை கண்டா ரொம்ப தொக்கு. அது ஒரு கேவலமான எண்ணம். அட போடா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. உன் சொந்தக்காரன் உன்னை கேவலமாக நினச்சானா, உன்னை பகைச்சானா, அவன் முன்னாடி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கண்கள் முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. எந்தெந்த சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப கேவலமாக நினச்சாங்களோ அவங்கள நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா சொல்லுங்கள். நேசிக்க ஆரம்பிச்சுன்னா உடனே நான் டக்குன்னு நாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. சும்மா தான் இருந்தாங்க, இவன் போயிட்டு வந்தான் பாருங்கள், அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்து இருந்தாலும் கூப்பிட்டு போயிட்டுருக்கிறான் அப்படின்னு. அப்படி இல்லை. நேசிக்க ஆரம்பிக்கனா என்ன அர்த்தம்னா அவங்கள பற்றி வெளியே ஆட்டி எதுவும் பேசிக்காதீங்கன்னு அர்த்தம். எப்படி? அவங்கள பற்றி ஆட்டி வெளியே சொல்லிக்காதீங்க, பேசிக்காதீங்க, விட்டுருங்க. மேட்ரு முடிஞ்சு. வந்தால் ஸ்தோத்திரம், வராட்டி ரொம்ப ஸ்தோத்திரம்னு சொல்லி அமைதியாக இருந்துக்குங்க. ஆமென். அதனால் அவங்க யாரையும் பயக்க வேணாம், அவங்களுக்குள்ளே எந்த கசப்பு இருக்க வேணாம். நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்கள அமைதியாக விட்டுருங்க. நீங்கள் அவங்க உள்ளுக்குள்ளே எது வைக்க வேணாம். அவங்க மனதில் அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருங்க. நோ ப்ராப்ளம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ யோசுவா இருக்கிறப்பா உன்னை உங்கள் ஜனங்கள்லாம் கேவலப்படுத்தி உட்கார வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவங்களுடைய நல்லா போட்டு அவங்களுடைய கண்களா போடுங்க. வாசிங்க. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக. எப்படிங்க? அவன் கண்களுக்கு முன்பாக. கொல்லிக்கண்ணு தெரியுமா? சில ஆள் பார்த்தா எப்படி இருப்பான்? அவன் பார்த்துட்டு போனாலே நம்ம கிழிஞ்சிடுவோம், வீட்டு சண்டை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, அவன் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போனோன்னா ஒரே புருஷ முன்னாடி அடிச்சுக்குவாங்க. என்னன்னு தெரியலிங்க. அவன் வந்து எட்டி பார்த்துட்டு தான் போனான். சந்தோஷமாக இருந்தோம். அவன் வந்து எட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு போனான். அண்ணன் மாமா மச்சான் சொல்லிட்டு போனோன்னு இங்கே அடிதடி ஆயிடுச்சு. என்னன்னா அவன் கண்ணு பெரிய, அதான் கண்ணு சொல்லுங்கள், அந்த வன்கண்ணுக்கு முன்பதாக சொல்லுங்கள்
வன்கண்ணு, கொல்லிக்கண்ணு, சரிங்களா? அந்த கண்ணு உன்னை அப்படியே போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த கண்ணுக்கு முன்பதாக நான் உன்னைய அவன் கண்ணை விட பெரிய கண்ணு என் கண்ணு உண்மையில வச்சிருக்கிறேன். நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அதனால் அவன் அந்த கண்ணில் பார்க்குறான். இவங்க கண்ணு பற்றுமோ? அதெல்லாம் எதுவும் படாது. ஆமென். எதுவுமே படாது. இந்த 2025 உங்கள் மேலே கண்ணே படாது இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. எந்த கண்ணும் படாது. ஆமென். அதை யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் செய்ய போகிறாராம், மேன்மைப்படுத்த போகிறார். அவர் சொல்லிட்டு இருங்க, ஆண்டவரே அவன் கண் முன்பதாக என்னை மேன்மைப்படுத்த போகிறீங்க. அப்போது எப்படி மேன்மைப்படுத்துவார்? எப்படி மேன்மைப்படுத்துவார்? எப்படி மேன்மைப்படுத்துவார்னா, அவர் உங்களை கொண்டு ஒரு காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த வேலையும் செய்ய மாட்டார். எதுவுமே இல்லை, எந்த காரியமும் இல்லை, நான் பாட்டு சும்மா உக்காண்டிருப்பேன், அவர் பாட்டு நம்மளை அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு என்ன செய்யும், ஒரு காரியம் ஒரு உண்டாகும். சரிங்களா? இங்கே போட்டிருக்கு என்ன காரியம் அப்படின்னா, இவங்க முன்பதாக யோர்தான் என்ன இருக்குங்க, யோர்தான் பிரகாவித்து போயிட்டு இருக்குது. இவனுக்கு போய் கடந்தாதான் கானானுக்குள்ளே போக முடியும். கடைசி கட்டம் வந்துட்டாங்க. கடைசி ஆசீர்வாதம் கடைசி வந்தாச்சு. இப்போ கடைசி கட்டத்தில் இப்போ எங்கே போய் என்ன நான் இப்போ அடுத்த கட்டம் யோர்தானை கடந்தா நான் போய் என்ன செய்யணும், அங்கே போய் தேசத்தை சுதந்திரிக்கணும். அவ்வளோ. யோர்தானை கடந்தனா கானான் ஆயிடுச்சு. கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறோம். நானும் சொல்கிறேன், 2025 கடைசி வந்திருக்கீங்க. இதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா, இதை கடந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கானான் தான் பாலும் தேனும் நனவு சோழமான இடத்துக்கு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல அந்த யோர்தானை பிளக்கணும். இப்போ என்ன செய்யணும்? ஆமாம், அதுக்கு என்ன செஞ்சணும்? அவர் இதே மாதிரி சொன்னார். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை சொல்கிறாரு. உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லுங்கள். கை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மளாம் பசுத்தப்படுத்தி கொண்டு நாங்களாம் வேறு மாதிரி நினச்சோம். நாங்கள்லாம் வேறு மாதிரி நினச்சோம். ஒன்று சிம்பிளுங்க, உங்களை பசுத்தப்படுத்திக் கொள்ள தெரியுமா? இப்போ ஒரு சாட்சி கேட்டிங்க பார்த்தீங்களா? குடும்பமாக ஜெபிச்சா பில்டிங் ஆகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நாங்களும் அப்படி தான். குடும்பம் அப்படிங்க சேருங்க, ஒன்றா குடும்பமாய் சேருங்க, சபையாய் சேருங்க. அதான் பசுத்தம். ஒன்றாய் சேருங்க. நீங்கள் நாளை கர்த்தர் பெரிய எல்லாத்தையும் ஜனங்களை எல்லாத்தையும் கூட்டி சொல்கிறாரு, எல்லாம் ஒன்றா சேருங்கப்பா. ஒன்றா சேராமல் இருந்தீங்கனாலே அங்கே பரிசுத்தம் இல்லை. ஆமென். எதுப்பா பரிசுத்தம்? சத்தமாக சொல்லுங்கள். இன்னும் சத்தம் கேட்கல. பத்தலை, இன்னும் பத்தலை, கேட்கல. ஒன்றாய் சேருவது. சொல்லுங்க, ஒன்றாய் சேருவது. ஆமென். ஒன்றாய் சேர மட்டும் பிசாசு விட மாட்டான். பிசாசுக்கு பிரித்து தான் இருப்பேன். அவன் எப்பொழுதும் அவன் பேரே பிரிவினை. சொல்லுங்க, பிரிவினை. ஆமாம், அவன் சேரக்கே விட மாட்டான் பாருங்க. ஆமாம், மறப்போம் மன்னிப்போங்கிட்ட அவங்ககிட்ட டைரியிலே கிடையாது. சரிங்களா? இவன் ஒருத்தன் மறப்போம் மன்னிச்சாலும் இன்னொரு அம்மா வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிடும். அது எப்படி மறக்கிறது? அதுக்குள்ளவா சர்ச்சு போயிட்டு வந்தோம். நான் ஒவ்வொன்று பெருசாக என்ன பேசிகிட்டு இருக்காத. என்ன தெரியுமா ஆள் பண்ணார்னா, 2001ஆம் ஆண்டு இந்த அம்மா எப்படி மெசேஜ் கேட்டு வீட்டுக்கு போன அம்மா என்ன சொல்லுவோம், 2001ஆம் ஆண்டு உனக்கு தெரியாது, நீ மறந்துருப்ப, நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த அம்மா பிசாச்சு ஏஜென்ட் ஆச்சே, அது எப்படி மறக்கும்? ஒன்றா மட்டும் கூடிடாத, ஒன்றா மட்டும் அவனுக்கு ஒன்றா மட்டும் சேர்த்துறாத. சண்டை போட்டுக்கிட்டே பிரித்து விட்டுக்கிட்டே இரு. சரி, பிரித்து விட்டுட்டே ஏதோ ஒன்று சொல்லு, யாரையோ ஒன்று சொல்லு, எப்படியோ ஒன்று சொல்லு, ஏதோ ஒன்று பேசு, என்ன ஒன்று பண்ணி பிரிச்சுக்கிட்டே இரு. அதான் மெயின் வேலை. ஒன்றா சேர்ந்தா போதுங்க. நீங்கள் 2020 கர்த்தர் எல்லா கடனும் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எங்கே ஒன்றா சேரணுமா? அதான் மிக முக்கியம். சபையில். ஹல்லேலூயா. நல்லா நல்லா சொல்லுங்கள். சபையில் சொல்லுங்கள். சபையில். வீட்டில் சேர விட்டுருவான். ஏன்னா பிரியாணி டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு.
மட்டன் பிரியாணி ஒன்றா சேர்ந்துடலாம் வாங்க, ஒன்றா சாப்பிட்றலாம். சிக்கன் பிரியாணி எடுத்துருக்க வாங்க, ஒன்றா சேர்ந்துடலாம். இட்லியும் சிக்கனுங்க சாயந்தரம் ஒன்றா வாங்க. அங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா விட்டுருவான். சர்ச்சுக்கு மட்டும் ஒன்றா வராதப்பா, இன்னைக்கு தான் எதுவுமே இல்லையே. அல்லேலூயா. அதனால் இங்கே சபையில் மட்டும் சேராத, ஒன்றா சேர்ந்துடாத, ஜெபிச்சிடாத, ஒன்றா வந்துடாத. நீ இந்த வாரம் போயிட்டு வந்தால் நான் அடுத்த வாரம் போயிட்டு வருவேன். ஷிஃப்ட்டு புருஷ மனைவிக்குள்ள ஷிஃப்ட்டு போட்டுக்கிறாங்க. சண்டே நீ போயிட்டு வா, அடுத்து நான் போயிட்டு வரேன். அடுத்தது நாம் பையன் போட்டோம், அப்புறம் பொண்ணு போட்டோம், அப்புறம் யாரும் போக ஒரு நாள் சொல்லுவோம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு உட்காந்துருப்போம். திரும்பி வந்தோன்னே நான் சில சமயம் வீட்டுக்கே போகிறதில்ல. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த சுற்றுக்கு தெரியும், பழைய விசுவாசி அவங்க விஜயம்மாவுக்கு தெரியும், ஞாபகமாக தெரில. அவங்க ஒரு வாரம் லேட்டாக வந்துடுவாங்க. வந்து கரெக்டாக ஆமேன் போது டக்குனு வந்து உள்ளே கொண்டு வந்து ஆமேன்வாங்க. நான் சார் எங்கே எப்போ பார்த்தாலும் ஆமேன் போடும்போது என் ஆத்மாவேனா உள்ளே வந்துடுவார், உள்ளே வந்து உட்காந்துருவார். ஏன்னா ஆசீர்வாதம் வாங்குறாராம். என் ஆத்மாவேனா உள்ளே வந்து உட்காந்துருவார், ஆசீர்வாதம் வந்துடுவார், ஆசீர்வாதம். அப்படின்னா அன்றைக்கி இன்னும் 3 வாரம் பார்த்து கூப்பிட்டு என்னங்க மேட்ரு, நான் ஒரு பாஸ்டர்கிட்ட போயிட்டு இருந்தேங்க, இப்போ இங்கே வந்துட்டுருக்கேங்க. சரி ரைட்டு, அதுக்கு ஓகே. எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்துட்டு இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பார்த்தேன், அப்புறம் இன்னொரு வாரம் பார்த்தேன், ஆமேன் படும்போது வந்து உட்காந்துருக்கிட்டா பாருன்னு. என்ன ரீசன் கேட்டேன். பாஸ்டர் என்ன தெரியுங்களா, நாங்கள் போன பாஸ்டருக்கு என்னதுமா செய்வார், சர்ச்சுக்கு போகட்டுனா வீட்டுக்கு வந்துடுவார் பாஸ்டர், அதனால நாங்கள் சர்ச்சுக்கு போய் பார்த்துறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஆள் வீட்டில் கால் வைக்கக்கூடாது, படவார் ராஸ்கல். யார்? சர்ச்சு பாஸ்டர் வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், கடைசியில் போய் கழுத்தை விட்டு விட்டு ஆமேன் போட்டு வந்துடு, பார்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லாட்டினாலும் சரி அவர் கரெக்டாக பைபிள் தூக்கிட்டு ஏன் வீட்டுக்கு ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி கேட்டால் வீட்டுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அப்போ தான் பாட்சா படம் பார்த்துருப்போம், இன்ட்ரெஸ்ட்டாக பாட்சா படம் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் உள்ளுக்குள்ளே போனால் அவங்களுக்கு ஒரே டக்கராக போயிடும். அதனால் சர்ச்சுக்கு பாஸ்டர் ஏன் லேட்டாக, ஏன் வீட்டுக்கு பாஸ்டர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு கோச்சு சபைக்கு போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கு பாஸ்டரே வரக்கூடாதுன்னு ஒரு கோயம்புத்தூர்காவே சபைக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்பா போகாட்டினா வந்துடுவாருப்பா, வந்தாருன்னா ஏன் போல போயிடும், போல போயிடும், எல்லா போல போயிடும், அப்புறம் அப்படி தான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உட்காந்துருவார். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு. அதனால் நாங்கள் போயிடறோம்ப்பா. அப்படி பயந்து ஓடி வர ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க இங்கே இந்த உலகத்தில். நான் அப்படி யாரையும் பயமுறுத்தலை. ஏன்னா அப்படிப்பட்ட கூடுக கத்தனை செய்யல இஷ்டப்படுறதில்ல. 3 மனதோடு சொல்லுங்கள், 3 பழத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு இப்படி ஓடி வர ஆத்மா தான் வெற்றிவான சபை ஆத்மாக்கள். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாம் பக்கம் வரலைங்க, எல்லாம் பெரியலேருந்து வராங்க, எல்லாம் தூரத்துல வராங்க எல்லாருமே, சரிங்களா? அப்போ இவங்க எல்லாம் எப்படி உள்ளுக்குள்ள அந்த தீ பட்டு எரியதுனால ஓடி வராங்க இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள தீ பட்டு எரியுது பாருங்க. ஐயோ போகணும் 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 அப்படிதான் சொல்கிறாரு பாருங்க. பாஸ்டர் நல்லா சீக்கிரம் கிளம்பு பாஸ்டர், ஒர்ஷிப் போயிடும் கிளம்பி விடுவோம் பாஸ்டர் அப்படிம்பார். நீ வந்து பார்த்த ஒர்ஷிப் சரியா இருந்துச்சு பாஸ்டர், சர்ச்சு முடிச்சு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பாருங்க. ஏன் இந்த தீ எப்படிங்க, அதான் ஒன்றா எப்படிங்க, ஒன்னஸ். எங்கே ஒன்னஸ் இருக்குதோ அங்கே வெற்றி உண்டாகும். ஆமென். புருஷ மனைவிக்குள்ளே எப்பொழுதும் ஒன்றா இருந்து கை கோய் ஜெபிச்சு ஜெபமணி பாருங்க, நடக்க முடியாத காரியங்களை நீங்கள் சாய்ச்சே தீருவீங்க இயேசு நாமத்தில் இந்த ஆண்டில். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று யாரும் தேவையில்லை, உங்கள் பிள்ளைகள் உட்காந்து அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் புருஷ மனைவி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு புருஷ மனைவி சேர்ந்து நாம் 2 பேர் சேர்ந்து ஒரு ஜீவனையே உருவாக்கும் பொழுது, நாம் 2 பேர் சேர்ந்து ஏன் ஜீவனற்ற பொருள் லேண்டு வீடு காரையே உண்டாக்க முடியாதா? புரியுதா புரியலையா சொல்லுங்க. நானும் என் மனைவி சேர்ந்து ஜீவனே உண்டாக்கி இருக்கோம். இந்த ஒரு ஜீவன் அங்கே ஒரு ஜீவன் உட்காந்துருக்கு பாருங்க. ஜீவனே உண்டாக்கி இருக்கும்போது நான் 2 பேரும் சேர்ந்து ஜெபம்னு கை கோச்சிக்கும் போது ஜீவன் அற்ற காரியங்களை ஈஸியாக உண்டாக்க முடியுமே. உண்டாக்க இந்த வெளிப்பாடு மிக மிக முக்கியம். அதனால தான் பிசாசு செய்கிறான், குடும்பத்தில் கபரால பண்ணுறான். இவன் உட்காந்து ஜெபிச்சு கை கோத்தானா போதும், ஜெபிச்சானா போதும், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஜெபிச்சு முடிங்க, முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டுருவாங்க. யார் ஜெபிக்க சொல்லுவாங்க? இங்கேருந்து ஃபோன் போயிடும், அங்கேருந்து போயிடும். இந்த மாதிரி இதெல்லாத்தையும் இன்றைக்கி முடிச்சு வச்சு அப்படியே தீர்த்து வச்சுட்டு கத்த சொல்கிறாரு,
நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள்ளு. இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்னாவா, எல்லாம் கூடுக நில்லு. நான் சேரம் பாரு அற்புதத்தை, யாரும் பார்க்காத லெவலில் போயிட்டு இருக்கும் பாருங்க. அது வேற லெவலில் போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னோன்னு எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஆராதித்து அவங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. என்ன எல்லாம் ஒரே ஒன்றா சார்ந்தாங்க. ஒன்றா சார்ந்தபோது அதுக்கு ஒரு லீடர் தேவைப்படுது. எப்படிங்க? லீடர் தேவைப்படுது. அதான் ஜோஷுவா. அந்த ஜோஷுவா சொன்ன எல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. கீழ்ப்படிஞ்சோடனே என்னாச்சுங்கன்னா அப்படியே யோர்தான் பெருசாக பரவாயித்து போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நீங்கள் போய் டைம் இல்லை பாருங்கள். ஸ்டெப்பாக சொல்கிறான், ஸ்டெப்பாக செய்கிறாங்க. ஆசாரியன் முன்னாடி போகட்டும், அவன் தோல் மேலே அவனுடைய உடன்படிக்கப்பட்டு இருக்கட்டும். அவங்க போய் யோர்தானில் காலை வச்ச மாத்திரத்தில் யோர்தான் 2ஆக பிரிய. இதான் ஒன்னஸ். இதான் ஒற்றுமையாய் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது முடியாத காரியங்கள் ஈஸியாய் கர்த்தர் முடிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். வீட்டில் மட்டுமல்ல, சபையிலையும் சரி. சபையில் ஒன்றாய் சேர்ந்து கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மாபெரும் காரியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அது எப்படி காரியம் செய்வார்னா மகத்துவமான காரியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. நாம் ஜெபம் பண்ணும் போது, போன வாரம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த டேட்டு அந்த டைமு எல்லாம் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண சொல்ல முடியுமா? இங்கே தான் அந்த வரங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஏன்னா சபையில் அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதி சபை. சபை ஏன் சபை இல்லை? கர்த்தருடைய சபை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சபை வெற்றி வாழ் சபையில் வர விசுவாசிகள் எல்லாருடைய மேலே நான் சொல்லுகிற இயேசு நாமத்தினால வர விசுவாசிகள் சரி, வரப்போகிற ஆத்மாக்களும் சரி, சொல்கிற ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒவ்வொருத்தரையும் நான் மேன்மையாக வைத்தே தீர்வேன் இயேசு நாமத்தினால. அவர்கள் கண் முன்பாக மேன்மையாக வைத்தே தீர்வேன். அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் மேன்மையாக வைக்க முடியாதபடி ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா, மேன்மைப்படாதபடி ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க. உடனே ஒன்றாய் கூடுங்க. எப்படிங்க? சபையில் கூடுவோம், குடும்பத்தில் கூடுவோம், எல்லாம் ஒன்றாய் கூடுவோம், ஜெபம் பண்ணுவோம், வெற்றியை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. சொன்னார செஞ்சாரா? யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோசுவா 4 எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து கோரஸா வாசிங்க பார்ப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாரா? அந்நாளே கர்த்தர் யோசுவாவின் சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை அப்படியே பாருங்க. யோசுவா 3:7 சொன்னார். யோசுவா 4:14 செஞ்சு முடிச்சிட்டார். அங்கே முடிச்சவர் நமக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, இன்னொரு கண்ணுக்கு வெண்ணையா? இல்லை. எல்லாருக்கும் பச்சைவாதம் உள்ள தேவனாக இருக்கிறா. அங்கே முடிஞ்சதுன்னா எனக்கு முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கே செஞ்சார்னா எனக்கு செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். நிச்சயம் செஞ்ச தீர்வான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாம் எஞ்சினிப்போமா? சண்டே சர்வீஸ் போய் தொடருவோம். என்ன வாக்குத்தத்தம்? நான் மோசே உன்னோடு இருப்பேன். நான் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொல்லுங்க. மேன்மைப்படுத்துவேன். மேன்மைப்படுத்துறதுக்கு முதல் காரணம் என்னங்க? ஃபஸ்ட்டு எப்படி என்ன செய்யணும்? எல்லாம் ஒன்றா. எப்படிங்க? ஒன்னஸ். முதல்ல சபையில் ஒன்னஸாக இருக்கணும், வீட்டில் ஒன்னஸாக இருக்கணும், மற்ற எல்லா இடத்துலையும் நாம ஒன்னஸ் ஒற்றுமையாக இருக்கு. எப்படிங்க? ஒற்றுமை ஓங்குக. ஒற்றுமையாக இருக்க ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் மாபெரும் காரியம் செய்வார். கடவுளுக்கு கதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord, 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 praise the Lord. சரி செல்வோம், திருவந்து கடன் செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். கதிமத்து பேர் வந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.